أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توكلت على الله. இன்னைக்கு பேசுறதுக்கான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் அல்லாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். புகழனைத்தும் அந்த கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. கற்றுத்தந்த அந்த கடவுள் துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாவ மன்னிப்பு பத்தி பார்க்க போறோம். அது இந்த உலகத்துல பெரும்பான்மையான மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல, தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்படி சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இந்த ஜுன்னத் வலி ஜமாத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோங்கிறதே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உலகத்துல உள்ளவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால நம்மளுக்கு கற்றுத்தராரு. மேலான கூட்டத்தாரா இருந்தப்ப அல்லாஹ் நம்மளுக்கு மீட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறாரு. ஆனா அந்த வாய்ப்பை மலக்குகள், மரங்கள், செடிகள், சூரியன், சந்திரன், விலங்குகள், இந்த மாதிரி நிறைய படைப்புகள் தன்னைய மீட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட திரும்பவும் மீட்டுக்கிட்டாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 7:19. ஆதமே, உம்மை பொறுத்தவரை உம்முடைய மனைவியுடன் சுவனத்தில் வசிப்பீராக. மேலும் அதிலிருந்து நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பாவத்தில் விழுந்து விடாதிருக்கும் பொருட்டு இந்த ஒரு மரத்தை நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லும் பொழுது, அந்த தவற நம்ம செய்யறோம், அந்த மரத்துடைய இதை நம்ம உண்ணுறோம். இப்ப கடவுள் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம மீறி நம்ம பாவம் புரியக்கூடியவங்களாதான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அறியாமையினால் கொண்ட அந்த அகம் பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள நிலையான அந்த உறுதிப்பாட்டான ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு நம்மள தவற வச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு பொறிக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே உணர முடியுது. பொதுவாவே ஒரு பொறின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலி உள்ள இருக்கு அப்படின்னா பொறி பெருசா இருக்கும், எலி குட்டியா இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு கூண்டை பாருங்க, ஒரு புலி இருக்கிற கூண்டு, கரடி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் சுத்தி வர்றது. ஆனா இந்த ஆன்மா மனிதன்கிற ஒரு சின்ன உடலுக்குள்ள சிக்கி தவிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கடவுள் நம்மளை மீட்டுக்கிறதுக்கு இறுதியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அத நம்ம ஒவ்வொரு நொடியுமே இந்த உலகத்துல நம்ம உணர்றோமா? ஏன்னா நான் என்னுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத நான் யோசிச்சு பாக்குறேன். ஒவ்வொரு நாளுமே இந்த பூமியிலேயே நான் ரொம்ப அப்படியே நிரந்தரமா இருக்க பிறந்த மாதிரி, காலைல எந்திரிச்சா என்ன பண்ணும், மதியானம் என்ன பண்ணும், நைட்டு என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஓட்டங்கள் எல்லாமே அப்படியே அதுலயே பிடிவாதமா ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால நல்லாவே உணர முடியுது. இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரவரி பிளேஸ் அப்படிங்கிறத நான் 100% அறிஞ்சு வச்சிருக்கேன். ஆனாலும் என்னுடைய சுயமானது இந்த பூமியிலேயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்படுறேன், ஒரு 24 வயசு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. சோ மரணம் எப்ப வேண்டாலும் வந்துருங்கிறத தெரிஞ்சாலும் மனமானது இந்த உலக வாழ்க்கையவே சுத்தி வரக்கூடியதா இருக்கு. அப்ப நான் இப்படிப்பட்டவளா இருக்கேனா அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. நான் இந்த தலைப்பு எடுக்கணும்னு ஒரு 2வது 3வது இதுலயே நான் எழுதி வச்சிருந்தேன். பட் ஒவ்வொரு தடவையுமே திங்கள் முடிஞ்சோன்னா செவ்வாய்க்கிழமை நான் எடுப்பேன். இந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பயம் வந்துடும். இதுக்கு நான் கொஞ்சம் கூட நான் ப்ரிப்பேர்டா இல்லை அப்படிங்கிற சிந்தனையா எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள அப்பதான் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் திக்ர் நிறைய ஓதுறேன், என்னுடைய சிந்தனையை இதுல மாத்துறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஒரு 6 months இதை அப்படியே கொண்டுட்டு வரேன். இப்ப ஒரு துளியேனும் ஒரு சின்ன ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ள இருக்கு, ஒரு லைட்டா ஒரு பயம் வந்திருக்கு. கடவுள் என்னுடைய கவனத்தை அது பக்கம் திருப்பி இருக்காரு. பட் நான் பர்ஃபெக்டாவும் இல்லை, நான் எப்பவுமே அந்த சிந்தனையோடையும் இல்லை. நான் ரொம்ப பலகீனமா இருக்கேங்கிறத நான் உணர்றேன்.
ஆனா கடவுள்கிட்ட என்னைய மீட்டுக்கிறதுக்கு அஹ், நான் ஏன் இவ்வளவு கவனம் இல்லாம இருக்கேங்கிறத நினைச்சு ரொம்ப கவலைப்படவும் செய்யறேன். கடவுள் தான் என்னைய வந்து மீட்டுக்கிறணும் அப்படிங்கிற ஒரே இதோட தான் நான் இந்த டாபிக்கையே பேசணும்னு எடுத்திருக்கேன். நம்ம குடும்பத்துல வந்து நம்ம யார் கூடயாவது நம்மளுக்கு சண்டை பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லது கெட்டதுல நம்ம சேர்ந்துக்கிறணும், பேசணும், அவங்கள்ட்ட நம்ம சமாதானமா போகணும் அப்படின்லாம் நம்ம விரும்புறோம் இல்லையா? நம்மள படைச்ச கடவுள் வந்து நம்மள மீட்டுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்தும், நீ மன்னிப்பு கேளு நான் மன்னிச்சிறேன்னு சொல்லியும் அவர்கிட்ட அந்த இணக்கமாகணும் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த முயற்சியுமே இல்லாம நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு எனக்கு தடையா இருக்கிறதும் என்னுடைய அந்த அகம் பாவம் தான் அப்படிங்கறதும் எனக்கு நல்லா தெரியுது. ஷைத்தான் வந்து என்னைய டைவர்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் என் மனசுக்குள்ள என்ன கிசுக்கிறான் அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவன், நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரிதான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் ஒரு பாவி அப்படிங்கிற எண்ணமே வந்து எனக்குள்ள வரவே மாட்டேங்குது. அப்ப நான் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாக்குறேன், என்னுடைய கடவுள் வந்து அவருடைய கருணையை என் மேல எப்படி புழிஞ்சிருக்காரு, என்னைய ஒரு குற்றவாளியாவே ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு எனக்கு எப்படி என் மேல அருள் புரிஞ்சிருக்காரு. பொதுவா இந்த உலகத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளிகளை எப்படி நடத்துறாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜெயில் எடுத்துப்போமே, இப்ப ஜெயில எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் அவங்க வந்து பயன்படுத்த முடியும், அதை தாண்டி அவங்களால வெளியே வர முடியாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உடைதான், அது வந்து அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கா அழகா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க கொடுக்கறத போட்டுக்கணும், ஒரே மாதிரியான உணவு தான், அது எப்படி இருக்கு என்னங்கிறத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. வெளி உலக பத்தின எந்த தொடர்புகளும் அவங்களுக்கு கிடையாது. குடும்பம் பிள்ளைகளை பாக்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்கள பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. போனு, பேஸ்புக், ட்விட்டர், நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், வாட்ஸ்அப், தேவைப்பட்ட எவ்வளவு விஷயங்களை நம்ம பாக்குறோம். சினிமாவுக்கு போறோம், மாலுக்கு போறோம், எவ்வளவு கேளிக்கைகளை நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவங்க பண்ணிட்டு வந்த இந்த உலகத்துல வந்து அவங்க பண்ற தப்புக்கான ஒரு நடவடிக்கைகள் மனிதன் கொடுக்கறதே எப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா கடவுள் வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம என்ன விரும்புறோமோ அதை வந்து நம்ம சாப்பிடுறோம். அவ்வளவு ருசியான சூடான விதவிதமான உணவுகளை கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறார். கலர் கலரான ஆடைகள். இப்ப நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் 2-3 இருக்கு, எனக்கு இது வேண்டாம், நான் வேற கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு சாய்ஸ் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு கடவுள். சந்தோஷமா பார்த்து மகிழ, குழந்தைகளை பேசி மகிழ, வெளியில போக அப்படின்னு எவ்வளவு வந்து நம்மளுக்கு ஒரு குடும்பம் ஒரு சொந்தங்கிறத எவ்வளவு பெருசா எல்லாம் கொடுத்திருக்காரு. நல்ல மக்களுடைய தொடர்புல நம்மளை இருக்க வைக்கிறாரு. சந்தோஷமும் துக்கமும் அவங்களோட நம்மளை எவ்வளவு அழகா நம்ம பேசி நம்ம இதுல இருந்து ரிலீவ் ஆகி நம்ம வர்றோம். இந்த உலகத்தை நம்ம எவ்வளவு ஜாலியா சுத்தி வரோம். இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கருணை இல்லையா? இத நம்ம என்னைக்காவது இத வந்து நம்ம மதிக்கிறோமா? கடவுள் நம்மள வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நடத்தலையே. இப்ப நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீட்டுக்கிறணும் நம்மள அப்படின்னு அந்த கருணை மேல இருக்கிற பயம் நம்மளுக்கு வருதா? வரமாட்டேங்குது இல்லையா? கடவுள் வந்து தண்டிக்க வேண்டியவங்கள மன்னிச்சு ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுத்து இப்ப நம்ம வந்து ஒரு இறுதியான ஒரு வாய்ப்புல நிக்கிறோம், விளிம்புல நம்ம நிக்கிறோம். அந்த கவனம் நம்மளுக்கு இருக்கா? அங்கேதான் நம்ம தப்பு பண்ணோம். கடவுள் சொல்றாரு, நீ இங்கே போயும் பூமிக்கு போயும் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க என்னெல்லாம் வந்து பாவமா இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சுட்டி காட்டுறாரு. நீ இங்க போயும் தப்பு பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அந்த வழிகாட்டல் அப்படிங்கறது வந்து எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கு. கடவுள் எதெல்லாம் பூமியில போய் பண்ணாதன்னு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கோமா அப்படிங்கிறத சரி பார்க்கறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்லா சொல்றாங்க, உயில் எழுதப்பட்டு இருந்தா அந்த உயிலை வந்து நீங்க மாற்றி அமைக்காதீங்க. 2:181 அல்லாஹ் சொல்றாங்க. சோ ஒரு உயில் எழுதப்பட்டதை மறைச்சு அதை மாற்றி அமைக்கிறதும் அதுக்கு உள்ள சாட்சிகளை மறைக்கிறதும் பாவம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. போதையூட்டுவதும் சூதாட்டமும் பெரும் பாவம் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப போதைன்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுபானங்களா இருக்கட்டும், ரம்மா இருக்கட்டும், நம்ம அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே போதை விட்டது எல்லாமே எல்லாம் தடை பண்றாரு. சில படங்கள்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், பாம்புடைய விஷயத்த வந்து ஒரு ஒரு சில டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணா அதுவும் போதை தருது அப்படின்லாம் சொல்றாங்க. சோ கஞ்சா அப்படின்னோட அதுவும் அதுவும் சேர்ந்து வருது. இப்ப எதெல்லாம் வந்து தன்னுடைய நிலையை மறக்க வைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சுட்டி காட்டுறாங்க. அது மாதிரி சூதாட்டம் அதுவுமே வந்து பெரும் பாவத்துல உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. கொலை செய்யறது, ஒரு ஆன்மாவை வந்து கொலை செய்யறது பெரும் பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறது பாவம்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ குரான்ல நம்மளுக்கு என்ன வெளிப்பாடுகளை கடவுள் கொடுத்திருக்காங்களோ அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடிய மக்களா நாம இருக்கணும். எதையும் நாம வந்து ஏற்க மறுக்க கூடாது. அப்படி மறுத்தா அது வந்து பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ விபச்சாரம் செய்யறது பாவம்னு அல்லாஹ் சொல்றாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆகியிருந்தா அது கள்ள உறவு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஆணுடையோ பெண்ணுடையோ உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும் பாவத்துல வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 4:20 சொல்றாங்க, நீங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்றீங்க, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ நீங்க கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணும்போது திரும்ப வந்து அந்த பெண் கிட்ட இருந்து நீங்க எதையுமே திரும்ப வாங்க கூடாது. அப்படி வாங்கினா அது வந்து பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 4:112 சொல்றாங்க, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பாவமும் செய்யாத ஒரு நிரபராதியான ஒரு மனிதர் மேல நம்ம வந்து அந்த பழிய போடுறது அப்படிங்கிறது பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. குழந்தைகளை கொலை செய்யறது, வறுமைக்கு பயந்து இப்ப நான் இன்னும் செட்டில் ஆகல, நான் இந்த பிள்ளைய பெத்தா எப்படி வளர்ப்பேன், எப்படி படிக்க வைப்பேன். சோ குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எல்லா வாழ்வாதாரங்களையும் பொழியக்கூடியவரா கடவுள் தான் இருக்காரு. நாம எதையும் செய்யல. சோ வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. 7:162 சொல்றாங்க, கட்டளைகளை மாற்றுவது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமே தொழுகையா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே கடவுள் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத செயல்பாட்டு முறையா தூதர்களையும் வச்சு இப்படிதான் பண்ணணுங்கிறத கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமும் மனிதன் தன்னுடைய சுய அபிப்பிராயத்தினால இல்ல இது இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும், இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வந்து மாத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மாத்துறாங்க. அந்த மாதிரி கடவுள் விதிச்ச கட்டளைகளை மாத்துறது அப்படிங்கிறது பாவத்துல வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ கடவுளுடைய பெயர்களை திரிக்கிறது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. 6:120 சொல்றாங்க, வெளிப்படையான மறைவான பாவங்கள்ல இருந்து நீங்க உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் பாவம் பண்ணும்போது வெளிப்படையா பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஒருத்தரை போட்டு அடிக்கிறது, ஒருத்தருக்கு அநீதி இழைக்கிறது, இல்ல அடக்குமுறை செய்யறதா இருக்கட்டும், கந்து வட்டி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து வெளியே பார்க்கும் போதே தெரியும், இவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மனசுக்குள்ள ஒருத்தர் நினைக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தரை பார்த்து சந்தேகப்படுறாங்க, ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறாங்க, வெறுக்கிறாங்க அவங்கள. நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பத்தி வந்து தவறா பேசுறது, மனசுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பை வச்சுட்டு நயவஞ்சகத்தனமா இருக்கிறது, ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்லணும்னா அந்த சாட்சியை மறைச்சு அதெல்லாம் மனசுக்குள்ள போடுற திட்டமா இருக்கு. இவனை எப்படி கவுக்கலாம், இவனை எப்படி போட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரியான கெட்ட தீய எண்ணங்கள் அனைத்தையுமே எல்லாம் வந்து கண்டம் பண்றாங்க. இந்த பாவங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை மீட்டுக்கிற சொல்லி எல்லாம் சொல்றாங்க. கடவுளை பற்றி பொய் சொல்றதும் இட்டு கட்டுறதும் பாவம்னு எல்லாம் சொல்றாங்க. ஆணுக்கு ஆண் உறவு கொள்றது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆணும் பெண்ணும் தான் தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்லும் போது இப்ப உள்ள இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆணுங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமா அதை ஒரு சட்டமாவே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஜோனா வந்து கீழ்ப்படிய மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது பாவம்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறதும் பாவம்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்பிக்கை கொண்ட ஆணையோ பெண்ணையோ வன்கொடுமை செய்யறதும் பாவம்னு அல்லாஹ் சொல்றாங்க.
பாவகரமான மோகங்கள்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு வந்து எதெல்லாம் மோகமா இருக்கு, பணம் மோகமா இருக்கு, பெண்கள் மோகமா இருக்காங்க, எல்லாத்துல இருந்தும் நீங்க உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கடவுள் ஏன் நம்மளுக்கு அத்தனையும் நம்மளுக்கு வந்து விலாவரியா இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு நம்மளுக்கு ஏன் வந்து பிரிச்சு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய இயல்பே பாவம் செய்யக்கூடியதா தான் இருக்கு. சோ அந்த எண்ணத்தை நம்ம யாருனாலையுமே நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அதுக்குதான் கடவுள் கூட வந்து நீ பாவமே செய்யக்கூடாது, நான் உன்னைய மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. நீ பாவத்துல விழுந்துட்டியா, நீ பாவம் பண்ணிட்டியா, என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னைய மன்னிக்கிறேன், நான் கருணையாளர் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாரு. சோ கருணையே தன் பண்பா விதிச்சுக்கிட்ட கடவுள், நீ பாவம் பண்ணிட்டேனா, ஒரு அறியாமையினால நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளு, நான் உன்னைய மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. மனிதன் பாவத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அவன் தனக்குத்தானே அநீதி இழைச்சுக்கிறான். அவன் வருந்தி அவனை சீர்திருத்தி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருந்துறோம் அப்படின்னாலே நம்ம வந்து மனசார நான் செஞ்சது தப்புங்கிறத உணரணும், திரும்ப அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம வந்து நம்ப மறுக்கிறோம், கலகம் பண்றோம், நீ என்ன பண்ணாலும் சரி கடவுளும் தூதரும் உனக்கு அளிச்சிருக்கிற அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உன் மேல பொழியணும் அப்படின்னா நீ வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றார். நம்பிக்கை கொண்டு நன்னெறியான செயல் செய்யக்கூடியவங்களுடைய பாவத்தை நான் நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்றார். நான் உன்னைய மீட்டுக்கிறேன், நீ என் கிட்ட வா, உன்னுடைய பாவத்துக்காக நீ வருந்து உன்னைய சீர்திருத்திக்க, பெரும் பாவத்துல இருந்து நீங்க வந்து உங்களை விலக்கிக்கங்க, நீங்க வரம்பு மீறிட்டா கூட பரவாயில்ல, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அவருடைய கருணையை விவரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வார்த்தைகளும் பத்தாது, அந்த கருணையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்தியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கருணையாளரா கடவுள் இருக்காரு. அவர் 2:199 சொல்றாரு, நீ பாவம் புரிஞ்சிட்ட அப்படின்னா நீ என்கிட்ட வேண்டி கேளு. வேண்டி கேட்கறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம், வேண்டி கேட்போம். இப்ப நம்ம லெட்டர் எழுதுவோமெல்லாம் அப்ப எழுதுவோம், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் நம்ம எழுதுவோம்ல. அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப தாழ்மையா நம்ம பண்ண தவறுகளை மனம் வருந்தி திருந்தி கேட்டா அல்லாஹ் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம பாவ மன்னிப்பே அதிகம் கேட்கறதே இல்லை, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சனம். அதுக்குதான் கடவுள் வந்து ஆல்டர்னேட்டிவா இன்னொரு சொல்யூஷனையும் நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுக்குறாரு. உன்னால வந்து தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க முடியலையா, நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ண, நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. நீங்க பாவத்திற்காக வருந்துங்க, நீங்க தொழுவுங்க, நீங்க ஜக்காத்து கொடுங்க, நன்னறியான காரியங்கள் புரிங்க, உங்களுடைய பலகைய நான் அப்படியே ஃபுல்லா வந்து தொடச்சு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. மக்களை வந்து நீங்க ரொம்ப எளிமையோட நடத்துங்க, நல்ல முறையில நடத்துங்க, நீங்க எளிமையா இருங்க, மக்களை வந்து நல்ல முறையில நடத்துங்க, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற. நம்ம தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அதிகமானதை நீக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க இது சம்பந்தப்பட்ட நீங்க வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் என்ன வார்த்தைகள் போடுறாரு, பலகை அப்படியே தொடக்கிறேங்கிறாரு, நீக்கிறேன் அப்படிங்கிறாரு, அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆமத்த ஓவராலா உன் பாவ கணக்கையே நான் வந்து கிளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கறத எல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. 2:271 எல்லாம் சொல்றாங்க, நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவத்துல அதிகமானதை நான் நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அப்படியே சேர்த்து வைக்கணும், இன்னைக்கு சேர்க்கணும், நாளைக்கு சேர்க்கணும், பதுக்கி வைக்கணும். நம்மளுடைய ஆன்மா முன்னாடி வந்து நம்ம முன்னாடி கை நீட்டி கேக்குது, நீ குடு, நான் என்னைய மீட்டுக்கிறணும், நீ குடு அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்மளுடைய ஆன்மாவே மீட்டுக்கிறதுக்கே கொடுக்காதவங்களா நம்ம இருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான ஒரு நிலையில நம்ம இருக்கோம். இப்ப நம்மள வந்து ஒருத்தர் ஒரு அநீதம் பண்றாரு, ஒரு பிரச்சனை பண்றாருன்னா அதுக்கு சமமா எல்லாம் வந்து நம்மளை தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, நீ அவனை தண்டி அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா நீ தர்மமா விட்டு கொடுத்துட்டீன்னா நான் உன்னுடைய பாவத்துக்கு அதை நான் பரிகாரமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புலம்பெயர்ந்து வந்தவங்களா இருந்தாலோ இல்லத நம்ம வெளியேற்றப்பட்டவங்களா இருந்தாலோ நம்ம வன்கொடுமைக்கு ஆளாகி கடவுளுடைய பாதையில செல்லும் போது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாலோ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் மேலையும் தூதர் மேலையும் நம்பிக்கை கொண்டு அவங்கள கண்ணியப்படுத்தி நம்ம நன்னெறியணும். அந்த கடனை நம்ம இரவலா கடவுளுக்கு கொடுக்கும் போது கடவுள் நம்ம கூட இருக்கேங்கிறாரு, நம்மளுடைய பாவத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நம்ம நன்னறியான காரியங்கள் புரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது நம்மளை கடவுள் அந்த பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கவும் செய்யறார். ஈசுப்புடைய வரலாற்றுல நம்ம பாக்குறோம் இல்லையா, தப்பு செய்ய விடாம அவருடைய சான்றை காட்டி அவர் பாதுகாக்கிறாரு இல்லையா. இந்த மாதிரி கடவுள் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நம்மளுக்கு நீக்கிறதோட இல்லாம சின்ன சின்ன பாதுகாத்து அதுல இருந்து நம்ம அந்த சின்ன சின்ன பாவங்களா செய்ய விடாம நம்மள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. போலி தெய்வ வழிபாட மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாவங்களுக்குமான ஒரு தாயா அதுதான் இருக்கு. அத கடைசி வரைக்கும் புரிகிற ஒருத்தனை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. ஒரு ஹெவியஸ்ட் ஸ்டேட்மெண்டான அந்த லாயிலாக இல்லலாவ சொல்லக்கூடிய மக்களா நம்மளை வச்சிருக்கிற அல்லாஹ் நம்ம கிட்ட கேக்குறாரு. 5:74 கேக்குறாரு, கடவுளிடம் பாவத்திற்காக வருந்தி அவருடைய மன்னிப்பை அவர்கள் கேட்க மாட்டார்களா? கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இங்க எவ்வளவு அசால்ட்டா நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீ என்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்க மாட்டியா நீனு அப்படின்னு நம்மள அதட்டி கடவுள் கேட்கிற மாதிரி இருக்கு. அடுத்த வசனத்துல 17 அல்லாஹ் சொல்றாரு, நோவாவுக்கு பின்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்திருக்கிறோம், தன் ஊழியர்களின் பாவங்களின் மீது நடவடிக்கை எடுப்பதில் உம்முடைய இரட்சகர் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம செய்யற தப்பெல்லாம் அப்படியே கடவுள் கண்டுக்கிறாம விட்டுருவாரு, நம்மள அப்படியே மன்னிச்சு ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மிதப்புல எல்லாம் இருக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. நபிமார்கள் எல்லாருமே தன்னுடைய சொந்த கழுத்தை குறித்து கவலைப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. சோ நம்ம கடவுள்கிட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கறதான் கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நம்மளுக்கு மனசே வரமாட்டேங்குது, நேரமும் இருக்க மாட்டேங்குது. ஒரு சிசிடிவியை பாக்குறப்ப எனக்கு இருக்கிற ஒரு பயம் கூட கடவுளுடைய நினைப்ப எனக்கு அதிகம் கொடுக்கவும் மாட்டேங்குது, அந்த பயமும் எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே ஒரு கேமரா இருக்கு அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன் எல்லாம் வேற மாதிரி ஆகுது, நான் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை பார்த்து அவ்வளவு தயங்குறேன், பயப்படுறேன், அட்டென்ஷன் கொடுக்குறேன். ஆனா கடவுள் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் போது நான் படிக்கிறேன், என்னுடைய பாவத்தை நான் உணர்றேன், ஆனா அதன் பக்கம் நான் அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கேன் அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கடவுள் 7:186 சொல்றாரு, கடவுள் எவரை வழி தவறுதலுக்கு உட்படுத்தி விட்டாரோ அவரை வழி நடத்துவதற்கு எந்த வழிவகையும் இல்லை. மூடத்தடமான தவறுகள் புரிகின்றவர்களாக அவர்களுடைய பாவங்களில் அவர்களை விட்டு விடுகின்றார். கடவுள் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. நம்ம பாவத்தை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கும் போது நம்மளை எப்படி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. சோ டேவிட் பண்றாரு பாருங்க, ஒரு தீர்ப்பு சொல்றாரு, சொல்லிட்டு தான் கரெக்டா இருக்கானா இல்லையா அப்படிங்கிற அந்த கவனத்துக்கு போறாரு, காலதாமதம் ஆயிராம அவரு மன்னிப்பும் கேட்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு சரி பாக்குறோமா? தப்பா இருந்தது அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்கிற அந்த பழக்கத்தை நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்மளே தான் சரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மனசுல பயபக்தி அதிகமா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த நிலையே போய் அடைய முடியும். ஜோனா ஒரு தப்பு பண்றாரு, ஆனா அவர் எப்படி ஒரு உறுதிமிக்க வருந்துதலா அல்லாஹ் கிட்ட அவர் வருந்துறாரு. எவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல அல்லாஹ் அவரை மீட்டுக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவரு அல்லாஹ் கிட்ட அவ்வளவு இறைஞ்சி பிரார்த்தனை பண்றாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? இப்ப நான் என்னுடைய நிலையை தான் நான் பாக்குறேன். தினமும் நான் வேலை பாக்குறேன், தினமும் காலைல எந்திரிச்சதுல இருந்து நான் பிஸியாவே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாவம் பண்ணிட்டு கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நான் இருக்கேன். ஆனா நான் பண்ணிட்டு வந்த பாவம் எப்படிப்பட்டதா இருக்கு, அது ஒரு பெரிய மலை அளவுக்கு இருக்கு. ஆனா நான் என் கையை வச்சுதான் அதை சொண்டி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ஜேசிபி வச்சா கூட அள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு அதை பத்தின எந்த கவனமும் இல்லை, எந்த கவலையும் இல்லாம நான் பாட்டுக்கு இந்த உலகத்துல நான் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கேன்.
ஒவ்வொரு நாளுமே என்னைய வந்து இந்த பூமி வந்து உலக அந்த முடிவை நோக்கி, என்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி என்னைய கூட்டிட்டு போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுமே, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து நினைச்சு பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கு. இப்ராஹிம் நபி கேட்கிற அந்த துவாவை தான் நான் அடிக்கடி கேட்டுக்கிறேன். என்னை மன்னிப்பார் என்று நான் நம்பி எதிர்பார்க்கக்கூடிய என்னுடைய ரட்சகர் என்னுடைய பிழைய பொறுப்பாரு, என்னை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நான் தினமுமே நான் வந்து அந்த நம்பிக்கையில தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, வரம்பு மீறி விட்ட என்னுடைய அடியார்களே, உங்களுடைய ரட்சகரின் கருணையில நீங்க வந்து நம்பிக்கை இழந்துராதீங்க, நான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த ஒற்றை வார்த்தையில தான் என்னுடைய முழு இதுவுமே நம்பிக்கை, என்னுடைய தொழுகை எல்லாத்தையுமே நான் அதை நோக்கி தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாத்துலயுமே நான் தவறேன். தொழுகையில கவனமா இருக்கனா அப்படின்னு பார்த்தா இல்ல. ரொம்ப கரெக்டா தர்மம் கொடுக்கறது, எல்லா விஷயத்திலயும் கட்டளைய ஃபாலோ பண்றதுல நான் கரெக்டா இருக்கேனா இல்ல. என்னுடைய நிலை சரியில்லைங்கிறது எனக்கே நல்லா தெரிஞ்சும் என்னுடைய ரட்சகர் என்னைய மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் வந்து நான் போய்கிட்டே இருக்கேன். கடவுள் சொல்றாரு, அவருடைய கருணையினால அவர் சொல்றாரு, நீ நன்னறியான ஒரு காரியம் புரிஞ்சினா நான் அதுக்கு வந்து 10 நன்மையை தரேன் அப்படிங்கிற. ஆனா நீ ஒரு பாவம் பண்ணா நான் அதுக்கு ஒன்னதான் வந்து கூலியா கொடுக்கறேன் அப்படிங்கிற. இதை இப்படியே அவர் உள்டாவா கொடுத்தாருன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. 10 10ஆக்கி தீமையாயிருச்சு, அது பாவம் ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த உலகத்துல இருந்து அதையெல்லாம் துடைக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கோமா? இல்ல ஒரு நன்மைக்கு ஒரு கூலிதான் அவருக்கு கொடுத்தாருன்னா நம்ம செய்யறதே வந்து ரொம்ப சின்னதா, ரொம்ப கம்மியான நன்மைகளா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய செய்யணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஆன்மா பலமாவும் இல்லை. அப்ப அவர் எவ்வளவு கருணையோட நம்மள டீல் பண்றாரு. நீங்க வந்து கஷ்டப்படுறனா அதுக்கு காரணத்தை எல்லாம் சொல்றாரு. நீ செஞ்சுட்டு வந்த பாவத்துடைய பின் விளைவாதான் நீங்க வந்து கஷ்டப்படுற அப்படின்னு கடவுள் நம்ம கிட்ட சொல்றாரு. எல்லாமே உனக்கு நேர்ற கெட்டது எல்லாமே நீ தான் பண்ணிக்கிட்டு வந்த அப்படின்னு. அந்த அந்த கஷ்டத்தை வந்து நம்மளால தாங்க முடியுதா? அவர் சொல்றாரு, நீ பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றாரு. நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோமா? அவர் அதை கேட்கணுங்கிற அந்த கவனத்தை தர்றதுக்காக ஒரு சின்ன நோயோ நொடியோ ஒரு 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 இழப்போ ஏதோ வரும்போது நம்மளால அதை தாங்க முடியுதா? ஒரு சின்ன ஒன்னையே நம்மளால தாங்க முடியலையே. அப்போ கடவுளுடைய தண்டனையெல்லாம் நம்ம வந்து எப்படி பொறுத்துக்கிறோம், எப்படி தாங்குவோம்? இந்த உலகத்துல நம்ம வந்து எதை நினைச்சோ கவலைப்படுறோம். பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறோம், நம்மளுடைய சொந்த பந்தத்தை குறிச்சு கவலைப்படுறோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை அடுத்தவங்களை பத்தி பேசுறோம். நம்மளுடைய சொந்த கழுத்துக்களை குறித்து நம்ம கவலைப்படுறோமா? அந்த நாள்ல நம்ம கடவுளுடைய அந்த ஒளியை மீட் பண்ணணும், அதுக்கு என் ஆன்மா தயாரா இருக்கா அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்படுறேனா அப்படிங்கறத நான் சிந்திச்சு பாக்குறேன். ஒரு சூரியனை என்னால நிமிர்ந்து பார்க்க முடியல, அந்த ஒளியை என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப என்னை படைச்ச ரட்சகர் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தவரா இருக்காரு. அவரை போய் பாக்குற அளவுக்கு நான் என்னுடைய ஆன்மாவை நான் திடமா வச்சிருக்கேனா அப்படின்னா இல்ல அப்படிங்கறதான் நான் வந்து முழுசா புரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே என்னுடைய பாவத்துக்காக நான் வருந்துறேன். நான் என்னை சீர்திருத்திக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்கிறேன். எனக்கு அதை சொல்லி கொடுங்க அல்லான்னு நான் கேட்கிறேன். நான் உங்களை பற்றி பிடிச்சுக்கிறணும், உங்களுக்கு மட்டுமே நான் அர்ப்பணிச்சவளா இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நான் அல்லாட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம அல்லா கிட்ட வந்து தொடர்ந்து அதை நினைவுல வச்சுக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை மீட்டு கொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எங்கள் ரட்சகரே, எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை புரியவில்லை எனில் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம். எங்கள் ரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ரட்சகரே, வருந்தி திரும்புவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீது கருணை கொள்வீராக.
நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானுமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவீராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.